சமையல் ஆடி 18 வந்தாச்சுங்க. ஆடி 18 அப்படின்னாவே நிறைய பேர் நம்மள பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிப்போம். இன்னைக்கு எங்க வீட்லயும் நான் முறுக்கு தான் செய்ய போறேங்க. இந்த முறுக்கு எப்பயும் செய்யற ட்ரெடிஷ்னலான முறுக்கு தான். ட்ரெடிஷ்னல் பலகாரங்கள்லாம் நம்ம அப்பப்ப செய்யறப்ப கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் இன்னைக்கும் நான் அந்த முறுக்கு சொல்றத உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த முறுக்கு இன்னைக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சுட்டு கிரைண்டர்ல அரைச்சு பொட்டுக்கடலை மாவு அரைச்சு போட்டு தான் செய்ய போறேன். நான் இப்போ ஊற வைக்கும் போது உங்களுக்கு அளவுகள் எல்லாமே நான் சொல்றேங்க. அப்புறம் நமக்கு ஈரோட்ல இருந்து சவிதா ஆனந்த் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. எனக்கு இப்போ ஆடி 18க்காக இஞ்சி இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு யாராவது போனா நான் இப்போ அங்கே ரெகுலராகவே வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிறேங்க அனுப்பியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு எனக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இது ஏன் உங்ககிட்டலாம் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா ஈரோட்டில் இருக்க மக்கள்லாம் வாங்கி பயனடைங்க. அது ஓசோன் மெத்தடில் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க கிருஷ்ணா கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலும் வச்சுருக்காங்க. திண்டலில் தான் வச்சுருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் ஈரோட்டில் இருக்கவங்க போய் பாருங்கள். அப்புறம் அதிகமான அளவில் காய்கறிகள் தேவை நமக்கு அப்படின்னா பாக்ஸ் போட்டு நீட்டாக அனுப்பிடுவாங்க. இப்போ எனக்கு அவங்க பாக்ஸ் போட்டு அனுப்பியிருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். கொரியரில் கூட அனுப்புகிறாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா. அதனால் நம்ம தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப சுத்தமான ஆரோக்கியமான முறையில் காய்கறிகளை அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வெஜிடபிள்ஸை பார்த்துட்டு நம்ம முறுக்கு சுடுறதையும் பார்த்துடலாங்க. காய்கறிகள் தக்காளி இது எல்லாமே அவங்க ஓசன் மெத்தட்ல கிளீன் பண்றாங்க. அப்புறம் இந்த கீரையெல்லாம் ஆர்கானிக்காவே விளைவிக்கிறாங்க. அதனால எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கீரையும் அனுப்பியிருக்காங்க. காலிஃப்ளவர்லாம் நிறைய பேர் சமைச்சு பார்த்துட்டு கூட எனக்கு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஈரோட்டில் இருந்தால் சொல்லுங்க, நான் காம்ப்ளிமெண்ட் அனுப்புகிறேன், அவங்க சமைச்சு பார்த்துட்டு சொல்லிட்டுருந்தாங்க. எனக்கு எங்கள் ரிலேஷன் அங்கே இருந்தாங்க. நான் 2 ஒருத்தருக்கு நான் சொன்னேன். அவங்க எல்லாருமே சமைச்சிட்டு அதுவும் இந்த இஞ்சியிலலாம் நல்ல ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ சமீபமாக கொஞ்ச நாளாக நான் அவங்ககிட்டே இஞ்சி வாங்கி தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இஞ்சி யூஸ், நல்ல சதைப்பற்றோடு இருக்குது. பீட்ரூட்டு, கேரட்டு, இன்னும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் எங்கள் பொண்ணு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வெண்டைக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பச்சை மிளகா, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி தாங்க அனுப்பியிருக்காங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. வாங்க இப்போ நம்ம போய் முறுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாங்க. இன்றைக்கி முறுக்கு செய்கிறதுக்கு நான் இப்போ அரிசி ஊற வைக்க போகிறேங்க. இந்த படியில் 2 படி, அதாவது அரைப்படி படியில் 2 எடுத்திருக்கேன். 1 படி அரிசிங்க. இது இட்லி அரிசி தான். இட்லி அரிசினா 5020 அரிசி தான் நான் எப்பயுமே போடுவேங்க. அந்த குண்டு அரிசி போட மாட்டேன். இந்த இட்லி அரிசியில் செஞ்சால் தான் முறுக்கு ரொம்ப நல்லா வருங்க. இதில் நான் இன்றைக்கி 1 படி எடுத்து ஊற வைக்க போகிறேன். அதுக்கு அரைப்படி பொட்டுக்கடலை, நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நம்ம பொட்டுக்கடலையை திரிச்சுக்கணும். அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ இந்த மிளகாயை கொஞ்சம் காய வச்சுக்கணும். 1 படி அரிசிக்கு 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அரிசி ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே இப்போ இதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இதை கிரைண்டரில் சேர்த்துடலாம். இப்போ மிளகாயை நல்லா வெயிலில் காய வச்சதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை பவுடராக பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்ருக்கிற மாவோடு சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், மிளகாயை பொடி பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம அரைச்சிட்ருக்க அந்த அரிசி மாவோடு சேர்த்துட்டா நல்லா அரைப்பட்டுரும். நீங்கள் முழு மிளகாயாக போட்டுட்டா அங்கங்கே தேங்கி நின்றுக்கும். அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க செய்வேன். இந்த மாவு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அப்புறம் தேவைக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் கல் உப்பு தான் எப்பயுமே போடுவேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலையை இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் அரிசி எப்படி அளந்தேனோ அதே மாதிரி இப்போ 2 பங்கு அரிசிக்கு 1 பங்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ இதை நான் நல்லா நைஸாக எடுத்து அரைச்சிக்கிட்டேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் அந்த கப்பி இருக்கும். அதனால் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்குள்ளே மாவு நமக்கு ஓடிடுச்சுங்க. மாவை எடுத்துகிட்டு பொட்டுக்கடலை அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படியே சந்தனம் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி நம்ம இதை வலித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் இதுக்கு இடையில் பொட்டுக்கடலை மாவையும் சளிச்சிட்டேன். நான் அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நல்லா இந்த மாதிரி சளிச்சிட்டு பாருங்கள், இதில் எவ்வளோ கப்பீர்கள் இருக்குது பாருங்களேன். இதையெல்லாம் நம்ம தூக்கி போட்டுறணும். பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு அரிசி மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ புழுங்கல் அரிசி ஆட்டினேன் இல்லைங்களா, அந்த மாவோட பொட்டுக்கடலை மாவு சளிச்சு வச்சதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு
இப்போ வெண்ணெய் சேர்க்கணும். வெண்ணெய் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் ஓமம் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எள்ளு, பெருங்காயம் இதெல்லாம் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஓமம் மட்டுமே சேர்த்து செய்கிறேங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. அந்த வெண்ணெய் எல்லாத்தையுமே வந்து நல்லா கையால் மசிச்சு விட்டுட்டு நல்லா அந்த இழுத்து பிசையணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிசையணும். நம்ம சேர்த்துருக்க பொட்டுக்கடலை மாவும் அரிசி மாவும் இதில் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். ஓமம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அதனால் இப்போ நான் மறுபடியும் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ஓமம் வந்து நல்ல இந்த முறுக்குக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த பதம் வந்திருக்கு எனக்கு, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக முறுக்கு பிழியிற பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டாதான் ஈஸியாக பிழிய வருங்க. இப்போ இதையும் நல்லா கை வச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போது நல்லா பிசைஞ்ச மாவில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம முறுக்கு சுடுற எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நல்லா காய வச்ச எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி தனியாக கரண்டிலேயே வந்து காய வச்சுட்டு இதில் ஊற்றிக்கிறேங்க. இது மாதிரி எண்ணெய் சேர்க்குறதால முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வருங்க. அதுக்காக தான் நம்ம இந்த எண்ணெய் சேர்க்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து பக்குவமாக மாவை பிசைஞ்சுக்கணும். இதை வந்து முறுக்கு அச்சில் சேர்த்து நம்ம முறுக்கு சுடலாங்க. இப்போ நம்ம கரெக்டான அளவுக்கு பிசைஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ இந்த மாவுக்குள்ளேயே பிழிஞ்சும் பார்க்க போகிறேங்க. பாருங்கள், இப்போ ரொம்ப கரெக்டான அளவுக்கு பிசைஞ்சிருக்கிறதால தான் அந்த கண்ணில் வந்து நல்லா இறங்கி வருது. இப்போ நம்ம முறுக்குகளை சுற்றி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு அதில் சுற்றிட்டோம்னா ஈஸியாக வந்து எண்ணெய்க்குள்ளே விழுகும். இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சுற்றிட்டுருக்கோங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி கரண்டியில் சுற்றி இப்போ எண்ணெய்க்குள்ளே வந்து ஈஸியாக தட்டுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். இந்த கரண்டியில் பண்ணும்போது டக்குன்னு ஈஸியாக தட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்ட முறுக்குகள் நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பெரட்டி விடணுங்க. பெரட்டி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடணும். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு முறுக்கு. இதே மாதிரி இப்போ எல்லா முறுக்குகளையும் சுற்றிடுறோங்க. அதே போல் சின்ன சின்ன தட்டுகள் வச்சுட்டு அதில் பின்பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதில் முறுக்கு சுற்றி வச்சுட்டு அதை கூட நம்ம எண்ணெய்க்குள்ளே தட்டி முறுக்கு சுட்டுக்கலாங்க. நமக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சு உள்ளே தட்டி விடலாங்க. இப்போ நம்மளோட முறுக்குகள் ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரு படி அரிசிக்கு அரைப்படி பொட்டுக்கடலைக்கு இந்த அளவுக்கு முறுக்குகள் கிடச்சிருக்குங்க. எங்கள் அம்மா வந்து எந்த பண்டிகையாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் முறுக்கு செய்வாங்க. அதனால் நாங்களும் இன்றைக்கி வரைக்கும் இதே மாதிரி தாங்க செய்வோம். நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு ஆடி 18 எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்றைக்கி நாங்கள் செஞ்ச முறுக்கு பாருங்கள், நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்குங்க. அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே. இப்போது எங்கள் ஊர் முறுக்கு கரகரா மொறுமொறு புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறுமொறுப்பாக உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப திட்டமாக இருக்குங்க. இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். அப்புறம் இந்த தூக்குக்கு ஒரு தூக்கு வருங்க. ஒரு படி முறுக்கு போட்டால் இந்த தூக்குக்கு ஒரு தூக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இன்னும் இதோட நிறைய பொடி வகைகள் நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.